வெல்கம் டு ரியா டாக்ஸ். ரொம்ப நாள் ஆச்சு ஒரு நல்ல ஸ்டோரி போட்டு. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். துருவ நட்சத்திரம் இதை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த துருவ நட்சத்திரத்துடைய கதையை தான் இன்றைக்கி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். துருவனுடைய சரித்திரம். மகாராஜா உத்தனபாதனுக்கு சுருசி, சுனிதி அப்படின்னு 2 ஒய்ஃப் இருந்திருக்காங்க. சுருசியோட பிள்ளை தான் உத்தமன், சுனிதியோட பிள்ளை துருவன். உத்தனபாதனுக்கு சுருசியினிடம் மட்டும் பிரியம் இருக்கும். லிங்க புராணத்தில் சுனிதியும் துருவனையும், அதாவது 2வது மனைவியும் 2வது பிள்ளையும் காட்டிற்கே விரட்டினாங்கன்னு சொல்லுவாங்க. சிம்மாசனத்தில் உத்தனபாதன் உட்கார்ந்து கொண்டிருந்த போது உத்தமன் அவருடைய மடியில் உட்கார்றாரு. அதாவது முதல் மகன். துருவனும் அப்பாவோட மடியில் உட்காரலாம் அப்படின்னு வந்தபோது சுருசியோ, அதாவது முதல் மனைவி, என்னிடத்துல பிறக்காத உனக்கு இந்த இடம் தேவைதானா அப்படின்னு திட்டி அவனை தள்ளி விடுறாங்க. கீழே விழுந்த குழந்தைய பார்த்த ராஜா அவனை தூக்கவும் இல்லை, ஏன் தள்ளின அப்படின்னு சொல்லிட்டு முதல் மனைவி கிட்ட கேட்கவும் இல்லை. தனக்கு ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி மௌனமாக வாய் மூடிட்டு இருந்தார். அது அந்த குழந்தைக்கு பிடிக்கலை. மிகுந்த கோபத்தோடு காட்டுக்கு வராரு துருவன். அப்புறமா என்ன நடந்தது அப்படின்னு தாயார் கேட்குறாங்க. நடந்ததை சொல்கிறாங்க. 2வது மனைவி சொல்கிறாங்க, அவங்க முதல் மனைவி சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? நான் பாவம் செஞ்சவ, என்னிடத்துல பிறந்த நீயும் பாவத்தை செஞ்சுருக்க, பாவத்தை பண்ணிட்டு உயர்ந்த பலனை அடைய நாம் விரும்பலாமா அப்படின்னு கேட்குறாங்க. கோவிந்தனை அடைவதே நமக்கு ஒரே வழி. எந்த நிலையிலையும் பிறருடைய நம்ம திட்டுறதுனால நமக்கு எந்த யூஸும் இல்லை அப்படிங்கிறது 2வது மனைவிக்கு புரிஞ்சிருந்தது. நீயும் நானும் பாவ ஆத்மா, நம்முடைய கஷ்டத்திற்கு ஒரே வழி கோவிந்தனை பூஜிப்பது மட்டுமே அப்படின்னு துருவனன் கிட்ட சொல்கிறாங்க. அந்த சின்ன குழந்தை காட்டிற்கு போகிறாங்க. சப்த ரிஷிகளும் குழந்தைய பார்த்து சக்திரிய தர்மமான தேஜஸ், கோபம் 2மே இவனுடைய முகத்தில் இருக்கேன்னு ஆச்சரியப்படுறாங்க. குழந்தாய், உன்னுடைய அப்பா அம்மா யாராவது உன்னை வைத்தார்களா? அல்லது முரத்தின் காற்று உன் மேலே பட்டதா? ரொம்ப வேகமான காற்று பட்டுதான்னு கேட்குறாங்க. மகரிஷிகள் கேட்டதும் நடந்த விஷயத்த குழந்தை சொல்லிட்டு, நீ உயர்ந்த நிலையை அடைவா, கோவிந்தனையே சரணடைந்து பூஜிப்பியான்னு சொல்லிட்டு மகரிஷிகள் சொல்கிறாங்க. நாரதரும் அந்த மாதிரியே சொல்கிறாரு. எப்படி பூஜை செய்யணும், எப்படி பூஜிக்கணும் அப்படின்னு அந்த 4.5 வயசு குழந்தை சங்கு சக்கரத்தை கையில் வச்சுக்கிட்டு மார்பிலே கௌஸ்துபமணியோட திவ்ய மங்கள ரூபத்துடன் கூடிய பரமாத்மாவை பூஜை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படிங்கிற மந்திரத்தை நாரதர் அந்த குழந்தையோட செவியில் உபதேசம் பண்ணுறாங்க. யமுனை நதிக்கரைக்கு போய் தவம் செய்து குழந்தை. முதல் மாதம் பழத்தை மட்டும் சாப்பிட்டு தியானம், 2வது மாதம் இலை தழை சாப்பிட்டு தியானம், 3வது மாதம் தீர்த்தம் மட்டும் பருகிட்டு தியானம், 4வது மாதம் வாயுவை மட்டும் எடுத்துக்கிட்டு தியானம், 5வது மாதம் எதையுமே உட்கொள்ளாத நின்று கொண்டு தியானம். நாரத மகரிஷி போன்ற ஆச்சாரியரோட அனுக்கிரகம் ஏற்பட்டதுனால துருவன் பெரிய பக்தன் ஆகிறாங்க. ஒவ்வொரு மாதமும் துருவனுக்கு படிப்படியாக சுத்தி ஏற்பட்டு 5வது மாதத்தில் பரபிரம்ம ஞானம் சித்திக்குது. தியானம் செய்யும் மூர்த்தி இருதயத்தில் தெரிகிறாரு. நாரதருடைய உபதேசத்தினால 5வது மாதத்திலே பகவானை பார்த்துடுச்சு குழந்தை. ஞானம் எதிரே பரமாத்மா வந்து நின்று துருவா அப்படின்னு அழைக்கிறாரு. கண்ணை திறந்து பார்த்த குழந்தை திக்பிரமையாகி திகச்சு நிற்குது. குழந்தையோட நிலைமையை பார்த்த பரமாத்மா தன்னுடைய இடது கையில் இருந்த பஞ்சானமாகிய சங்கோட நுனியில் துருவனுடைய கன்னத்தை தொடுறாரு. சங்கு வேதம் அப்படின்னா சங்கோட நுனி பிரணவம். சங்கின் நுனி பட்ட மாத்திரத்திலேயே மகா ஞானி ஆகிறாரு. பகவானை சோஸ்திரம் பண்ணுகிறாரு துருவன். நீ அல்லவோ என்னுள் உட்புகுந்து பேச வைக்கிற அப்படின்னு பகவானை பற்றி பாடுறாரு குழந்தை. உன்னுடைய அனுகிரகம் இல்லாமல் ஏதாவது நடக்குமா அப்படின்னு சொல்கிற துருவனை பார்த்து பரமாத்மாவுக்கு பரம சந்தோஷம். 36,000 வருடங்கள் ராஜ்ய பரிபாலனம் செய்ய வைக்கிறாரு. துருவன் முன் ஜென்மத்தில் பிராமணனாக இருந்தபோது ராஜ்ய பவனத்தை பார்த்து ராஜ்ய பரிபாலனம் பண்ண மாட்டோமா அப்படின்னு நினச்சதுனால அதையும் நிறைவேற்றி வைக்கிறாரு. இதற்கிடையில் முதல் மனைவியும் உத்தமனும், அதாவது முதல் மனைவியுடைய முதல் பையனும் காட்டு தீயில மாண்டு போகிறாங்க. பரமாத்மா துருவனுக்காக நட்சத்திர மண்டலத்தில் ஒரு சூப்பரான இடத்தையும் கொடுக்குறாரு. புஷ்பக விமானம் அவனை அழைச்சிட்டு போகுது. நம்ம அம்மாவை விட்டுட்டு வந்துட்டுமே அப்படின்னு கவலைப்பட்டுருக்காரு. துருவனுக்கு முன்னே மற்றொரு விமானத்தில் அவருடைய அம்மாவும் போயிட்டுருக்காங்க. துருவனால் அம்மாவுக்கு பெருமை. பரமாத்மா அமைச்சு கொடுத்த இடத்துல துருவன் இன்னமும் விட்டு இருக்கிறான். பக்தர்களுடைய நம்பிக்கை அது. அதான் துருவ நட்சத்திரம். துருவ நட்சத்திரத்து பக்கத்தில் சின்ன நட்சத்திரமாக
அவருடைய அம்மாவும் இருக்காங்க. துருவன் போன விமானத்திலிருந்து துருவ பதத்தின் மேலே கால் வைக்க வேண்டும் அப்படின்னா ஒரு படிக்கட்டு இருந்தால் சௌகரியமாக இருந்திருக்கும். துருவனுக்கு கால் எட்டலை. இதை பார்க்க எல்லா தேவதைகளும் வந்திருந்தாங்க. கொஞ்சம் காலதாமதமாக வந்த யமன் எல்லா தேவதைகளையும் தள்ளிட்டு முன்ன வந்து தலையை நீட்டுறாரு. ஒரு படி இருந்தால் தேவலை அப்படின்னு நினச்சி கொண்டிருந்த சமயத்தில் யமன் தலை நீட்டவும் யமனோட தலை மேலேயே காலை வச்சு துருவ பதத்தில் இறங்குறாரு துருவன். வேதம் அறிவுறுத்தும் வகையில் பகவானை பிரார்த்தனை செய்யும்போது இந்த உலகத்தில் வாழ்வதற்கான ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், நல்ல குடும்பம் எல்லாமே தந்து கடைசியில் மோட்சத்தையும் கொடுக்குறாரு பகவான். இதுதான் துருவனுடைய கதை நமக்கு சொல்லும் செய்தி. இந்த சரித்திரத்தை நாம் தினமும் நினைத்தால் சர்வ மங்களமும் உண்டாகும். நல்லா இருந்துச்சுல துருவ நட்சத்திரத்தோட கதை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.